home of cricket, saw one of the greatest match ever. But unfortunately, it's not happy for Team India. They fought back well. Unfortunately, that fought back all goes in vain. So England win the clinical win against India third test at home of cricket Lords. So let's see the England versus India third test review. So ஒரு brilliant fight back by Team India. Team Indiaன்னு சொல்கிறத தாண்டி எஸ்பெஷலி ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ், தீஸ் த்ரீ கைஸ் மூணு பேரும் ஃபைட் பண்ணலாம். இந்தியா இந்த அளவுக்கு கூட வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்படியே போயிடுவோமே. ஸோ இங்கிலாந்து ஒரு 2 டெஸ்ட் டாஸ் வின் பண்ணி பவுலிங் அப்படி இது பண்ணாங்க. ஸோ இந்த இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் ஸோ ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேஸ்பால் தேரி ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அப்ரோச்சில் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஹோல் ஸ்கூல் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் இதுக்கு அப்படியே பண்ண கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு இங்கிலாந்து டீமோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும். சத்தியமாக நமக்கே பார்க்கும்போது இங்கிலாந்து டீம் தானா இல்லை வேறு யாராவது ஆடுறாங்களாங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கும். பட் அன்டவுட்லி இங்கிலாந்து டீம் தான் இது. அது அண்டர் த ஹெட் கோச் ஆஃப் பிரெண்டன் மெக்லம் தான், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு டே 1 பொறுத்த வரைக்கும். அந்த டே 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோ ரூட்டோட 100, பென் ஸ்டோக்ஸோட ஒரு ரீசனபிள் 41 அண்ட் தென் ஜேமி ஸ்மித்தோட குட் ஃபார்ம் அகெயின் கண்டினியூஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரீசனபிள் 50. ஸோ இதெல்லாம் 387 அப்படின்னு இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணாங்க. இன் ரிப்ளை இந்தியா பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட 100, லைக் ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் நல்லா பண்ண சுப்மன் கில் இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு ஃபெயிலியர். இன் எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக், ஒரு பிரில்லியன்ட் ஒரு ஆஃப் சென்ச்சுரி. வாஷி கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணார். அதுக்கப்புறம் பெருசாக இது இல்லை. ஸோ இந்தியா இங்கிலாந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஸ்கோர் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 387 அப்படியே இதுவாச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ணினா இந்தியா லீட் எடுக்காததுனால ஸோ சேம் ஸ்கோருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ணும். ஸோ எவ்வளோ ரன்ஸ் அந்த அந்த டீம் அடிக்கிறோம் அதான் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆடுற டீமுக்கு டார்கெட். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து கொஞ்சம் நல்லாவே தான் இது பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் அந்த ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விக்கெட்ஸ்லாம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ 192க்கு ஆல் அவுட் ஆனாங்க. பிரில்லியன்ட்லி போல் பை ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 விக்கெட்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இந்தியன் டீம் பவுலர்ஸ். வாஷிங்டன் சுந்தர், எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் தான் செகண்ட் இன்னிங்ஸோட மேன் ஆஃப் த மொமெண்ட்னா வாஷிங்டன் சுந்தர் தான். ஏன்னா 4 விக்கெட்ஸ், அது எஸ்பெஷலி ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், பைடன் காஸ் இந்த மாதிரி 4 பேரோட விக்கெட் எடுத்து ஆல்மோஸ்ட் மேட்சை கொண்டு வந்துட்டார். ஸோ 193 ஈஸி டார்கெட் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் லைக் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிருப்போம். டே 4ல் நம்ம டார்கெட் செட் பண்ணும்போது இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும். பட் நடந்ததே பார்த்தோன்னா வேறு. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்கில் விக்கெட்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கருண் நாயர், கேஎல் ராகுல் கொஞ்சம் நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் கருண் நாயர் விக்கெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இதுவாச்சா. தென் தேர்ட் விக்கெட்டுக்கு ஒரு சுப்மன் கில் அவுட் ஆனார். லைக் எண்ட் ஆஃப் த டே 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் வந்தார். ஆகாஷ் தீப்பை எண்ட் ஆஃப் த டே 4க்கு முன்னாடி விக்கெட் விட்டதுனால பார்த்தீங்கன்னா 58 for 4ன்னு டே 4 எண்ட் ஆஃப் த டே 4ல் இந்தியாவோட ஸ்கோர் இருந்துச்சு. ஸோ டே 5 58 for 4. ஐ திங்க் இந்த கேஎல் ராகுல் ஸ்டில் இந்த கிரீஸ் அலாங் வித் ரிஷப் பண்ட் டே 5ல் லாஸ்ட் டேயில் பேட்டிங் ஆட வந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஓகே இஸ் கேம் இஸ் அவர்ஸுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அனதர் ஸ்கிரிப்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிரில்லியன்ட்லி போல் பண்ணார். எஸ்பெஷலி ரிஷப் பண்ட் விக்கெட் விட்டு எடுத்ததுக்கப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி டேர்னிங் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வாஷியோட கான் ஃபார் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்தியா ட்ரபிளில் தான் இருந்தாங்க. ஸோ நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. லைக் நிதிஷ் ரெட்டியோட விக்கெட் வந்ததுக்கப்புறம் அப்படியே மேட்ச் அப்படியே ஓப்பன் அவுட் ஆகிடுச்சு ஃபார் இங்கிலாந்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ஜெயிப்பாங்களா இல்லையாங்க தெரியாத ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேரும் ப்ரில்லியண்ட்டாக ஃபைட் பண்ணாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எஸ்பெஷலி ஜடேஜாவும் சரி பும்ரா
லைக் டெய்லண்டட் வி ஆல் நோஸ் பும்ராவோட பேட்டிங் கேப்பபிலிட்டி என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இதெல்லாம் தாண்டி ஜடேஜாவுக்கு ஒரு க்ளீன் சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு அது ரெண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் ஆடினார். ஸோ ஒரு 4 பால் இது பண்ணிட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஜடேஜா சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஆடினாங்க 2 பேருமே. அண்ட் தென் ஒரு ராங் டைமில் ஒரு ராங் ஷாட் ஆடி பும்ரா அவுட் ஆனார். ஒரு ஷார்ட் பால் பென் ஸ்டோக்ஸோட இதில் லைக் புல்லடிக்க போய் எச்சு வாங்கி பைடன் கேட்ச் பிடிப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மேட்ச் அதுதான் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் சிராஜ் ஜடேஜா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோப்ஸ் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 26 ரன்ஸ் நீட் அப்படிங்கிறபோது ஷோயப் பஷரோட அந்த டெலிவரி சத்தியமாக பார்க்கும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. ஏன்னா சிராஜ் தே கான்ட் டூ எனி மிஸ்டேக்ஸ். அந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் சிராஜ் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. தே ப்ளே ஃபார் த டிஃபென்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அது பேடில் பட்டு பின்னாடி பேல்ஸை தட்டிடுச்சு. ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸ் தான். ஸோ அதில் வந்து இப்போ இங்கிலாந்து வந்து ஒரு 25 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் இந்தியாவை பீட் பண்ணி 2-1 அப்படின்னு லீடில் இருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் தான் சத்தியமாக அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் எப்படியோ என்ன சொல்கிறது, ஒரு தோக்குற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க இந்தியா. ஸோ அதை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் ரவீந்திர ஜடேஜா தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சரி, ஸோ நல்லாவே பேட் பண்ணார். அண்ட் தென் என்ன சொல்கிறது, ஒரு வின் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேங்கிறது தான் எல்லாரோட தாட்ஸும். ஏன்னா மோஸ்ட்லி ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸ்லாம், ஜடேஜா மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட்லி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு பெருசாக இதாக மாட்டாங்க. பட் அதை தாண்டி ஜடேஜாவோட பேட்டிங்கை ட்ரஸ்ட் பண்ணி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை நம்பி எடுத்துருக்காங்கன்னா அதுக்கான அந்த ட்ரஸ்ட்டை வந்து ப்ரில்லியண்ட்டாக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு ஜடேஜா. லைக் ஜடேஜாவை மட்டும் நம்ம இந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம ப்ரைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். அதை தாண்டி நான் ஸ்பெஷலாக இது பண்ண நினைக்கிறது ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். அவங்க 2 பேரோட சப்போர்ட் இல்லைன்னா ஜடேஜாவில் இந்த அளவுக்கு கூட மேட்சை கொண்டு போயிருக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அவங்க 2 பேரும் அந்த என்ன சொல்கிறேன், அந்த டெய்லண்டர்ஸ் அந்த அவங்களோட அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு டீமுக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க 2 பேருமே. ஸோ அவங்களுக்காக ஒரு த பிக் ராயல் சல்யூட் ஃபார் பும்ரா அண்ட் சிராஜ். ஸோ ஒரு brilliant victory for Team England. ஸோ ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் டிஃபீட் ஃபார் டீம் இந்தியா. ஸோ இந்த ஒரு இதுலேருந்து எப்படி இந்தியா நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஆஃப் 2 டெஸ்டர்ஸில் வந்து வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணுறாங்க, இல்லைனா சீரீஸ் வந்து லெவலில் போகுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23rd அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மேன்செஸ்டரில் நடக்குது. அண்ட் தென் லாஸ்ட் டெஸ்ட் அட் ஓவல். ஸோ ரிமைனிங் ஆஃப் 2 டெஸ்ட்டில் இந்தியா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, எந்த மாதிரியான அப்ரோச்சை கொண்டு வராங்க நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அட்லாஸ்ட் ஒரே ஒரு சொன்னால் we saw the extraordinary game at Home of Cricket Lords.